ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லை சமையலில் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம மசாலா ஃபஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி சாரில் என்னென்ன பொருளாக நான் சேர்த்துருக்குறேன்னு சொல்லிடுறேங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்குறேன், 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நான் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக சீரகம், 4 மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாங்க. பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகா 1 சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெண்டைக்காய் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ்க்காகவே தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு ஆயிலே வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணுங்க. நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்காக நான் தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், மிக்ஸி சாரில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நமக்கு வெண்டைக்காவுமே நமக்கு நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இன்னமும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் நம்ம ரொம்ப சேர்த்துட வேண்டாம், நமக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். நமக்கு தேங்காயோட அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு வெண்டைக்காவுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து இந்த மோரை வந்து நம்ம அடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை சேர்க்கணும். தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனையுமே இப்போ நமக்கு போகணுங்க. ஏன்னா நம்ம வந்து தயிரை சேர்த்து நம்ம எப்படி ரசமெல்லாம் பொங்கி வர்றப்போ நம்ம முறை கூட்டி வர்றப்போ ஆஃப் பண்ணிடுவோம்ல, அதே போல் தான் நம்ம மோர் குழம்புக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோங்க. அதனால் நமக்கு தேங்காயோட பச்சை வாசனையும் நமக்கு போயிருக்கணும். நமக்கு இந்த வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கணுங்க. நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருச்சுங்க. நம்ம இந்த டைமில் மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கிற இந்த தயிரை வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. நம்ம மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மிக்ஸி சாரை லைட்டாக கழுகி நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும். தேவையான அளவு உப்பு நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முறை கூட்டி நல்லா வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிருங்க. நான் வந்து உங்களுக்கு நல்லா முறை கூட்டி வந்ததும் உங்களுக்கு காட்டுறேங்க. மசாலா அரைக்கிறப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேங்க. நான் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மோர் குழம்பு இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸாக இருக்கணுங்க. நம்ம ரொம்ப மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அதுவுமே நம்ம மிக்ஸி சாரை கழுவி தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம தயிரை மட்டும்தான் அடித்து நம்ம சேர்க்குறோங்க, தண்ணியெல்லாம் சேர்த்துற வேண்டாம். பாருங்கள், நமக்கு நல்ல முறை கூட்டி வந்துருச்சு. இதாங்க பக்குவம். நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஹெல்த்தியான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெல்லை சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.